கிரேவ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சனிக்கிழமை விசுவாவசு வருடம் பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி 2026ஆம் வருடம் மாசி மாதம் 2ஆம் நாள். இன்றைய விசேஷம். இன்றைய தினம் சனி மகா பிரதோஷம். இன்று மாலை அனைத்து சிவ ஆலயங்களிலும் விசேஷ அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும். இன்று சனிக்கிழமையும் பிரதோஷமும் ஒன்றாக வருவதால் சிவன் கோயிலுக்கு செல்வது மிகவும் சிறப்பானது. இன்றைய நட்சத்திரம் இரவு 7 மணி வரை போராடம், அதன் பின்பு உத்தராடம். திதி மாலை 4:43 வரை துவாதசி, அதன் பின்பு திரியோதசி. யோகம் நாள் முழுவதும் சித்த யோகம் நன்றாக உள்ளது. இன்றைய ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுப ஓரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம். மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, தனுசில் சந்திரன், மகரத்தில் செவ்வாய், கும்பத்தில் சூரியன், சுக்கிரன், புதன், ராகு, சனி. இன்றைய நாள் முழுவதும் ரிஷப ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய ராசி பலன். மேஷம். மேஷ ராசிக்கு இது ஒரு அற்புதமான நாள். நன்மைகள் மிக அதிக அளவில் ஏற்படக்கூடிய நல்ல நாள். இன்றைய தினம் மேஷ ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். திருமணமாகி நீண்ட காலமாக குழந்தை இல்லாத மேஷ ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய நல்ல நேரம் இது. கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வேலை செய்யும் இடத்தில் ஒரு சில பேருக்கு பதவி உயர்வு ஏற்பட வாய்ப்புள்ளது என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக மேஷ ராசிக்கு அமைந்துள்ளது. ரிஷபம். ரிஷப ராசிக்கு இன்றைய நாள் முழுவதும் சந்திராஷ்டமம். புதிய முயற்சிகள் எதுவும் எடுக்க வேண்டாம். வழக்கமான ரெகுலரான வேலைகளை மட்டும் பார்க்க வேண்டும். சந்திராஷ்டம் இருப்பதால் இறை வழிபாட்டில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. மிதுனம். மிதுன ராசிக்கு இது ஒரு அற்புதமான நாள். நன்மைகள் மிக அதிக அளவில் ஏற்படக்கூடிய நல்ல நாள். இன்றைய கிரக அமைப்பு மிதுன ராசிக்கு அற்புதமாக இருப்பதால் உடன் பிறந்தோர் மூலம் ஆதாயம் ஏற்படக்கூடும். கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சொந்த தொழில் செய்பவர்கள் மிகச்சிறந்த முன்னேற்றம் அடைவார்கள் என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக மிதுன ராசிக்கு அமைந்துள்ளது. கடகம். கடகராசிக்கு இந்த நாள் இனிய நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான நாள். கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். தொழில் முன்னேற்றம், வியாபார வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை அற்புதமாக அமையும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக கடகராசிக்கு அமைந்துள்ளது. சிம்மம். சிம்ம ராசிக்கு இது ஒரு அற்புதமான நாள். நன்மைகள் மிக அதிக அளவில் ஏற்படக்கூடிய நல்ல நாள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். திருமணமாகி நீண்ட காலமாக குழந்தை இல்லாத சிம்ம ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய நல்ல நேரம் இது. திடீர் பிரயாணங்கள் மூலம் நன்மை அதிகரிக்கும் என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக சிம்ம ராசிக்கு அமைந்துள்ளது. கன்னி. கன்னி ராசிக்கு இது ஒரு அற்புதமான நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான நாள். இன்றைய கிரக அமைப்பு கன்னி ராசிக்கு சிறப்பாக இருப்பதால் பணம் வரவு, பணம் கொடுக்கல் வாங்கல் நல்லபடியாக இருக்கும். குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய நல்ல நேரம் இது. கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வேலை செய்யும் இடத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக கன்னிராசிக்கு அமைந்துள்ளது. துலாம். துலாம் ராசிக்கு இந்த நாள் இனிய நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான நாள். துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் அனைத்து விதமான நன்மைகளும் ஏற்படக்கூடும். நல்ல நல்ல நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு உருவாகும். பணம் கொடுக்கல் வாங்கல், பணம் வரவு சிறப்பாக இருக்கும். ராசிக்கு குரு பார்வை உள்ளதால் திருமண முயற்சி வெகு விரைவில் கைகூடும் என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக துலாம் ராசிக்கு அமைந்துள்ளது. விருச்சிகம். விருச்சிக ராசிக்கு இது ஒரு அற்புதமான நாள். நன்மைகள் அதிக அளவில் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான நாள். இன்றைய தினம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். பணம் வரவு, பணம் கொடுக்கல் வாங்கல் நல்லபடியாக இருக்கும். உடன் பிறந்தோர் மூலம் ஆதாயம் ஏற்படக்கூடும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக விருச்சிக ராசிக்கு அமைந்துள்ளது.
தனுசு தனுசு ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். நன்மைகள் அதிக அளவில் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான நாள். இன்றைய தினம் தனுசு ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். பணம் வரவு, பணம் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை நல்லபடியாக அமையும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அசையா சொத்து வாங்கும் வாய்ப்பு உருவாகும் என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக தனுசு ராசிக்கு அமைந்துள்ளது. மகரம் மகர ராசிக்கு இது ஒரு அற்புதமான நாள். நன்மைகள் அதிக அளவில் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான நாள். மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் எடுத்த காரியத்தை வெற்றி கிடைக்கும். தொழில் முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் நல்லபடியாக அமையும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எனினும் செலவுகள் சற்று கூடுதலாகவே அமையும் என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக மகர ராசிக்கு அமைந்துள்ளது. கும்பம் கும்ப ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். நன்மைகள் அதிக அளவில் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான நாள். கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய கிரக அமைப்பு அற்புதமாக இருப்பதால் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். தொழில் முன்னேற்றம், வியாபார வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். நீண்ட காலமாக குழந்தை இல்லாத கும்பராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய நல்ல நேரம் இது. கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். திடீர் பிரயாணங்கள் மூலம் நன்மை அதிகரிக்கும். எனினும் செலவுகள் சற்று கூடுதலாகவே அமையும் என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக கும்பராசிக்கு அமைந்துள்ளது. மீன ராசிக்கு இந்த நாள் இனிய நாள். நன்மைகள் அதிக அளவில் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான நாள். மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய கிரக அமைப்பு அற்புதமாக இருப்பதால் பணம் வரவு, பணம் கொடுக்கல் வாங்கல் மிக சிறப்பாக இருக்கும். தொழில் முன்னேற்றம் நல்லபடியாக அமையும். வேலை செய்யும் இடத்தில் மதிப்பு மரியாதை கூடும். திடீர் பிரயாணங்கள் மூலம் நன்மை அதிகரிக்கும். எனினும் எடுக்கும் முக்கிய முடிவுகளில் சற்று நிதானமும் செலவுகளில் கட்டுப்பாடும் தேவை என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக மீனராசிக்கு அமைந்துள்ளது. மீண்டும் நாளை காலை கிரேவின் ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.